வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிற தாந்திரிகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த ஒரு தாந்திரிகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கள்ளக்காதல் உறவுகள் பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இதில் எப்படி விடுதலை அடையலாம், அதற்கான ஒரு சின்ன தாந்திரிகம் தான். இதை அனைவருமே செய்யலாம். ஆனால் ரத்தம் சம்பந்தமான உறவுகள் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அல்லது ரொம்ப நெருங்கிய உறவுகளால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். சரிங்களா? இதுக்கு எந்த விதமான மந்திரம் தேவையில்லை. ஏன்னா இது சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகம் தான். சரி, இது என்னைக்கு செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எந்த நாள்லனாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு நல்ல நாள் தான். ஆனால் இதை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு எருக்கம்பூவை பிச்சுக்கோங்க. ஒரு 4-5 பூவுக்கு மேலே இருக்கணும். சரிங்களா? அந்த எருக்கம்பூவை பிச்சுட்டு, இப்போ உங்களுடைய கணவன் தகாத உறவில் இருக்கார், அல்லது உங்கள் மனைவி தகாத உறவில் இருக்காங்க, யார் தகாத உறவில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. சரிங்களா? இந்த பூவை எடுத்து அவங்கள கிழக்கு பக்கமாக நிற்க வச்சுக்கோங்க. சரிங்களா? கிழக்கு பக்கமாக நிற்க வச்சுட்டு, வலது பக்கம் இடது பக்கமாக 7 முறையும், இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக 7 முறையும் சுற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் மொத்தம் 7 நாள். இந்த 7 நாளில் ஒரு நாளாச்சு அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 7 நாளும் தடுக்கிறதுக்காக 7 முறை சுற்றுறோம். சரிங்களா? சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவரை அமுச்சு விட்டுட்டு அல்லது அவங்கள அமுச்சு விட்டுட்டு நீங்கள் மேற்கு பக்கம் நின்றுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்து 4 பூ ஒவ்வொரு திசைக்கும் பிச்சு போட்டுருங்க. மிச்சம் இருக்கிற பூவை எரிச்சிடணும். சரிங்களா? மிச்சம் இருக்கிற பூவை தீயில போட்டு எரிச்சிடணும். அவ்வளோதாங்க. மிக எளிமையான தாந்திரிகம். சரிங்களா? நீங்கள் எந்த மந்திரமும் தேவையில்லை, நீங்கள் எதுவுமே நினைக்கக்கூட தேவையில்லை. சரிங்களா? ஆனால் இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த உறவு, அதாவது கான்டாக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். இதை நீங்களே பார்க்கலாம். இது ஒரு முறை செஞ்சால் போதுங்க. சரிங்களா? பல முறை செய்யணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு முறை செஞ்சாலே உங்களுக்கு பலன் கண்டிப்பாக தெரியும். அப்படி தெரிய வரட்டி பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சிங்கன்னா போதும். ஏன்னா அந்த வாரத்துக்கு ஒரு முறை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய கான்டாக்ட் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்படி செய்யாமல் விட்டிங்கன்னா அந்த கான்டாக்ட் திருப்பி சேரத்துக்கான வாய்ப்பும் அமையும். சரிங்களா? அதனால் இதை படிப்படியாக செய்ய ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மருந்து எடுத்திங்கன்னா, அந்த மருந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுகருக்கு நீங்கள் டேப்லெட் போட ஆரம்பிச்சிங்கன்னா போட்டுகிட்டே இருக்கணும்ல, அது மாதிரி தான். அது ஒரு தகாத உறவுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு நீங்கள் அதை தடுத்துகிட்டே இருந்தால் தான் உங்கள்கிட்ட உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் கையிலே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் தான் கண்டிப்பாக கீழே கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பதில் கிடைக்கும். இன்றோ நாளையோ எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ நான் அப்போ கண்டிப்பாக